கேக்குதே. உம்மை போலாது. ஆமென், ஆமென். நாங்கள் ஒரு விசை கரங்களை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி நாங்கள் கண்களை மூடி காத்திருப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியாகவும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாகவும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த பூமியிலே எத்தனையோ பேர் வியாதிப்படுகிறார்கள், பலவீனப்படுகிறார்கள், இயலாமைக்கு கடந்து செல்கிறார்கள், மரித்து போகிறார்கள். ஆனாலும் உம்முடைய கிருபையினாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த ஆயிரம் ஆயிரம் கோடான கோடி தூதர்கள் இருக்கும்போது கர்த்தாவே, பூமியிலே பாவியாக பிறந்த மனிதர்களை கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக துதி செய்யும்படியாக அழைத்த தேவன் இந்த காலை பொழுதிலே அதற்கு பாத்திரமாக நாங்கள் இல்லாவிட்டாலும் உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி எங்களை பாத்திரப்படுத்தி கர்த்தாவே, எங்களை சுத்தப்படுத்தி நீர் எங்களை அழைத்து கர்த்தாவே, இந்த நாளிலே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிறவங்களை நீர் காண்கிற தேவன், ஒவ்வொரு இருதயங்களை காண்கிற தேவன், நீர் பேசும் தெய்வமாயிருக்கிறபடினால் நாங்கள் கேட்க வரும்போது நீர் எங்களோடு பேசுகிற தேவனாயிருக்கிறீர். நாங்கள் உம்மை குறித்து சிந்திக்கும் போது நீர் உம்முடைய தூதர்களை அனுப்புகிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே நிச்சயமாக உம்முடைய சிந்தையாக நாங்கள் இருக்கத்தக்கதாக இந்த இப்போது நாங்கள் பாடின வண்ணமாக இயேசுவே உம்மை போலாக என்னுடைய உள்ளம் வாஞ்சிக்கிறது என்ற வண்ணமாக அந்த உணர்வோடு நிச்சயமாக யாராவது இருப்பார்களானால் அந்த வாஞ்சியை தீர்க்கிற கண்மலை இந்த இடத்திலே உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கண்மலை ஆகிய அந்த கிறிஸ்து வார்த்தையாக இருந்து நீர் பேச போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து நிச்சயமாக அவனவனுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் நீர் இன்றைய நாளிலே நீர் பேசி கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயங்களையும் கொழுந்து விட்டு எரிந்து இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது கர்த்தர் என்னோடு பேசினார் என்ற அதை அவர்கள் நினைப்போடு கடந்து செல்ல நிற்கிறபத்து இவர்களை ஆசீர்வதி, இந்த சூழல்களை ஆசீர்வதி. யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே 2 பகுதிகளை நாங்கள் வாசிப்போம். முதலாவதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதில் 41 - 51. அதுக்கு பிற்பாடு யோவான் 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுக்க போகிறோம். அதிலேயும் ஒரு சில 3 - 5. இப்பொழுது நாங்கள் லூக்கா 1ஆம் அதிகாரம் அதிலே நாங்கள் 48 நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களோடு கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவளுடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். ஆமென். நாங்கள் அடுத்ததாக யோவான் 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம். ஒரு சில வசனங்கள். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆமென்.
2ஆம் அதிகாரம் யோவான் 2:3-5. ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தர்மையான நாளிலே நான் ஒரு தலையங்கத்தை நான் போட விரும்புகிறேன். இப்பொழுது அங்கே சிஸ்டர் பாடினா இயேசுவை உம்மை போலாக வாஞ்சிக்கிறது என்னுள்ள. அப்படி நீங்கள் இயேசுவை போல் ஆக வேண்டும் என்றால் இப்ப யோவான் 2 நாங்கள் வாசித்தபடி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள். ஆமென். அதுதான் என்னுடைய தலையங்கமாக இருக்கிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். இதுதான் இன்றைக்கு சபையானது செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, மனிதனுடைய விளக்கமோ ஆசாரியனுடைய விளக்கமோ அல்ல, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யும் போதுதான் காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஏனென்றால் அவர் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை கொண்டுதான் எங்களை அவர் நியாயம் தீர்க்கிற தேவன். ஆமென். அதனால்தான் நாங்கள் இந்த எழுதப்பட்ட இந்த வேதாகமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். 40க்கு மேற்பட்ட நபர்களால அது எழுதப்பட்டிருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் அங்கே ஒரு தொடர்பு உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். 40க்கு மேற்பட்ட நபர்கள் வெவ்வேறு காலங்களிலே ஜீவித்தார்கள். அவரை காணவில்லை, அவருடைய காலத்திலே வாழவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரினாலே அது எழுதப்படும் போது எல்லாமே ஒரே தேவனையும் வரப்போகிற அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அது சாட்சி பகிர்ந்ததா இருக்கிறது. ஆமென். அதனால் தான் தீக்கர் சொல்லுகிறார், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்து வெளிப்படாட்டி நீங்க மீண்டும் மீண்டும் படிங்க. ஏனென்றால் அது அவரை தான் அது வெளிப்படுத்துகிறது. ஆமென். அதுதான் அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடா இருக்கிறது. ஆமென். அதனால்தான் நான் கடந்த வெள்ளிக்கிழமை நான் அதை பேசினேன். அருமையான செய்தி, அற்புதங்களின் யெகோவா. அதுல தீக்கர் சொல்றேன், நான் அதை உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல இருந்தேன்னா அதை சாட்சியாக வந்தது. இன்னைக்கு ஜனங்கள் இன்னைக்கு வேதத்தை கனப்படுத்துறது, வாசிப்பது குறைவானதா இருக்கிறது. அப்ப ஒரு நீக்குறோ ஒரு மனிதனை குறித்து அவர் சொல்லும் போது அந்த நீக்குறோ மனிதனுக்கு வாசிக்க தெரியாது. ஆனால் அந்த மனிதன் எப்பொழுதும் வேதாமத்தை எப்பெல்லாம் ஆராதனையோ அப்பதெல்லாம் கொண்டு போவான். அப்ப அவனிடம் அங்கே காரியங்களை குறித்து கேட்கும் போது, உனக்கு வாசிக்க தெரியாது, ஆனால் இதையெல்லாம் கொண்டு போறியான் சொல்றான். நான் அதை விசுவாசிக்கிறபடினாலே கொண்டு போகிறேன் என்று. ஆமென். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், அப்படியானால் அது உனக்கு எப்படி தெரியும்? அப்ப அவர் சொல்றார், ஜனங்கள் அதை வாசிக்கும் போது நான் அதை கேட்கிறேன் என்று. ஆமென். அதனாலே அந்த கேட்கிற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அதனாலே நான் அதை கொண்டு போகிறேன். எங்கு போனாலும் நான் அதை அது மாத்திரமல்ல, நான் அட்டையில், அதாவது முன்பாகம் அட்டை என்றால் அதுக்கு நாங்க பைபிளை சுத்தி கவர் போடுவோம். அந்த அட்டையில் இருக்கிற பாகத்தை கூட நான் விசுவாசிக்கிறேன். அப்ப ஏன்னு கேட்க, அங்க அதுல பரிசுத்த வேதாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அது பரிசுத்தருடைய வேதம். அப்படியானால் அவங்க கேட்கிறாங்க, அப்படியானா ஒரு வேளை இந்த பாறையில் இருந்து குதி என்று சொன்னா நீ குதிப்பாய்? அவசரம், நிச்சயமாய் நான் குதிப்பேன். ஏனென்றால் அங்கே ஒரு பாதுகாப்பை தேவன் எனக்கு வைத்திருப்பார். இதுதான் வேதமாயிருக்கு. எல்லாவற்றுக்கும் இதுலதான் பதில் உண்டு. உங்களை அங்கே ராஜ்யத்துக்கு கொண்டு போவதும் இதுதான், பாதாளத்துக்கு கொண்டு போவதும் இதுவாக தான் இருக்கு. ஆனால் இந்த காலத்தின் சுழற்சியானது நாங்களை என்ன செய்கிறது என்றால், அந்த தாழ்மையை விட்டு கடந்து போறது. வேதத்தை வாசிப்ப கொண்டு போற எண்ணம் வராது. நீங்க ஆதியில எல்லாம் பாத்தீங்கன்னா எழுதுவோம் என ஒரு அதை, ஆனா இன்றைக்கு எங்களுக்குள்ள அவனுக்கு ஒரு தன்மையை வைத்துட்டான். நாங்க அதை திரும்ப கேட்கலாம், அல்லது செய்தியை கேட்டால் எங்களுக்கு தெரியும் என, அல்லது நாங்கள் யூடியூப்ல பார்த்தா இன்றைக்கு போதிச்சதை கண்டு கொள்ளலாம், அல்லது நான் எழுதினா என்ன குறிச்சு எனக்கு தெரியாது அதனாலதான் எழுதுறேன்னு சிந்திப்பான். அப்படி எல்லாமே அவன் அதிக அறியாமை ஆகிய அந்த காரியத்தில் அவன் எங்களுக்கு ஒரு, அதாவது பெருமையை அவன் கொண்டு வந்துட்டான். ஆனா நீங்க எப்பொழுதும் அவர் இன்றைக்கு என்னோடு என்ன பேசுறார் என்று நீங்க எழுத ஆரம்பிக்கிறீங்க. அது அதனால்தான்
இன்றைக்கு பேசின நாளைக்கு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. அது சத்தியமா இருக்கு, அது மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. நீங்க இன்னொருவருக்கு அந்த செய்தியிலே முழுவதும் நீங்க சொல்லி என்ன உங்களால இயலா. அப்ப ஏனென்றா அதெல்லாம் இல்லாம அது இல்லாம போகக்குள்ள அது என்ன நடக்குதுன்னா உங்களை விட்டு தேவன் அறியாமலே இன்னைக்கு இப்ப வாசிக்க பகுதியில வருது. அவங்க இயேசு அவங்களோட இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது 3 நாள் தூரத்துல அவரை விட்டுட்டாங்க. அந்த 3 நாள் தூரமாய் அவரை விட்டு நம்ம இருக்கிறோம் என்பது கூட உங்களுக்கு தெரியும். பாருங்க, அந்த ஜனக்கூட்டம், ஜனத்தின் நெருக்கத்துல, அந்த கூட்டத்தின் அந்த அந்த உற்சாகத்துல அவங்க இயேசு தன் பிள்ளைய அங்கே வார்த்தையாகி அந்த தேவனை அவங்க மறந்துட்டாங்க. இன்னைக்கு அதே காலத்துலதான் நாங்க ஜீவிக்கிறோம். இன்னைக்கு அந்த 3 நாள் பிரயாணம், அந்த தூரத்துல நாங்க மறந்து போய் சபையானது இருக்கிறது என்று தீக்க சொல்றோம். இன்னைக்கு கடமைக்கு நாங்க வாரோம். அதனால அதை என்ன செய்யுதுண்டா, அந்த காரியம் நீங்க எழுதி வச்ச அன்றைக்கு என்னோட பேசினா நான் எதை நினைச்சு வந்தேனோ அதை அவர் செய்தாருன்னா நீங்க பிறகு கொப்பிய திருப்பக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அடே தேவன் என்னோட இப்படி பேசின, அங்கே தீக்க ஊழியக்காரனை கொண்டு தேவன் எப்படி ஒரு காரியத்தை சொன்னான், அது அப்படியே நடக்கிறது. இதனாலதான் அது வந்த விளைவு. அப்படி எழுதும் போதுதான் தேவனும் காட்சிக்கு வரும். ஏன்னா அதான் நாங்க போன வெள்ளியில பார்த்தோம். அது நான் அது நோமல் தலைங்கம் என்று ஒரு குறுகிய ஜனங்களுக்காக பேசுவேன். ஆனால் அதுல ஆழமானது இருக்கு. ஆமே. அப்ப அதுல தீக்க சொல்றேன், நீங்க எப்பயுமே தேவனை குறித்து சிந்திச்சு கொண்டிருந்தா உங்களுக்கு அருகில தேவ தூதர்கள் வருவார்கள் என்று தீக்கர் சொல்லுகிறார். ஆமே. மரியாள் அந்த வேத பகுதியை வாசிச்சு அதை பற்றி சிந்திக்கிற வேளையில கப்ரியல் தூதனே இறங்கி வந்தார். அதே வண்ணமாக கிளியோப்பா அங்கே அவனுடைய சீசர்கள் பேசி கொண்டு போகும்போது தேவனே அங்கே வந்தார். அதுதான் தீக்கசி ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க எப்பயுமே தாவி சொன்னது போல இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவா. நீங்க அவசர நீங்க வேலை செய்யுங்க, பரவாயில்ல, வார்த்தையை சிந்திச்சுட்டு நீங்க வேலையை வசனத்தை சிந்திச்சுட்டே வேலை செய்யலாம். நீங்க நடந்து போங்க, பிரயாணமா போங்க, பைக் ஓடுங்க, என்னவும் செய்யுங்க. நீங்க அவரே சிந்திச்சீங்கண்டா கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருவாங்க. உங்களை சந்திக்க வர்ற மனிதர்களை தேவன் காட்டுவான். உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிறவர்களை காட்சி கொண்டு வருவான். உங்களுக்கு கண்ணி வைக்கிறவங்களை காட்டுவான். அதுல நீங்க அகப்படாம இருக்கணுமெண்டா அவருடைய வேதம் மாத்திரம் உங்களுக்கு பாதுகாப்பாயிருக்கு. அவரை தியானம் மாத்திரம் பாதுகாப்பு. ஆமேன். அப்பதான் நாங்க பாடின பாட்டு சக்சஸ் ஆகும். அவர் சொன்னா இயேசுவே உண்மை போல ஆக வாஞ்சிக்கிற அந்த ஆழத்துல. ஏன்னா தேவன் ஆத்மாவை தான் படைச்சு, சரீரம் கற்பத்துக்கூடாக வந்து உங்களோட ஆத்மாவை மாத்திரம்தான் தேவன் பொறுப்பு. அதனாலதான் நீங்க எங்கேயும் வேதத்துல பாத்தீங்கன்னா ஆத்மாவை தான் தாவீது பாருங்க, தாவீது ஜெபமெல்லாம் இருக்கு, என் ஆத்மாவில் இருந்து தேவனை துதிக்கிற உதடுகளை நாள இல்லை என் ஆத்மா. ஏன்னா அதுல உண்மையாக தேவன் இருந்தா நாங்க சரீரத்துல ஆக்டிங் பண்றது அது எடுப்படா. ஆத்மா முழு இருதயத்தோடு முழு ஆத்மா. தாவீது ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் பாருங்க, எங்கேயுமே ஆத்மா வராம இருக்கா. அவன் ஆத்மாவுல என் இருதயம் என் ஆத்மா துள்ளி குதிக்கிறது என்றான். ஏனென்றா அது அங்கதான் தேவன் வரும், அங்கதான் தேவன் வாசம் பண்ணுகிற இடமாயிருக்கு. ஆனால் இந்த காலத்துல நான் இந்த செய்தி ஒரு சிறு காரியம்தான் அது. ஆனா அதுதான் பெரிய, ஏனென்றா நாங்க சிறிதுல தான் தவற விடும். அப்ப அதனால நாங்க தேவனுக்குள்ளாக எங்களுக்குள்ள தாழ்மை வேணும், வார்த்தையை குறித்த வாஞ்ச வேணும். வார்த்தை தான் எங்களை மாற்று. ஆமேன். அதனால நாங்க கடந்த வாரங்களில ஊழியங்களை குறித்து பார்த்துட்டோம். ஆசாரிய ஊழியத்தை பார்த்து அது நான் எடுக்க இருக்கேன். ஆனா ஒவ்வொன்றை நீங்க அறியும் போதுதான், ஏன்னா ஜனம் அது தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும். மணவாட்டியானவள் மணவாளனுடைய ஒவ்வொரு ரகசியங்களையும் அவள் அறிந்து கொள்ளவர். அப்பதான் நீங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீங்க என்ன செய்வீங்க, ஒதுங்கி உங்களை தற்காத்து கொள்ள முடியும். ஆமேன். ஏனென்றா வேதம் எங்களை எச்சரிக்கிறதா இருக்கிறது. ஆமேன். அப்ப பாருங்க, இப்ப இந்த காரியம், அதாவது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், நீங்க அதன்படி எல்லாமே நீங்க என்ன செய்யணுமா செய்யும். தேவனுடைய வார்த்தைக்கு வியாக்கியானம் இல்லை. நாங்க அன்றைக்கு பார்த்தனாங்க தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இல்லையா, இரக்கம் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு இரக்கம் இல்லைன்னா தவறா புரிஞ்சிடாங்க. அவருடைய வார்த்தை அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன் அதல்ல. தேவனுடைய வார்த்தை ஒன்றை உரைத்தா அதன்படி நீங்க செய்யணும், அதுக்கு சமரசம் இல்லை.
இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இது பெரிய ஒரு காட்சி உண்டு. மரியாளு கூடாக அவர் பிறந்தார் 12 வயதில். அவர் சொல்ற சௌரியே என்று அவர் பேசுற எங்கேயுமே அவர் பேச பாத்தீங்க தான், எங்கேயுமே அவளை தாய் என்று அவர் அழைக்க. இது எவ்வளவு ஒரு கொடுமையான காட்சியா இருக்கு சிந்திச்சு பாத்துருக்கீங்க என்று அவர் சொல்லல. ஒருவேளை பிறப்பு தெரிஞ்சாலும் அவர் அந்த நடைமுறையிலேயாவது தாயாண்டு அங்கேயும் சொல்லு. ஏனென்றா அவர் பரிசுத்தாவியினால் அவர் பிறந்திருந்தா தாய் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது. ஆமேன். அவர் அதை எடுக்க முடியாது. ஒரு கடமைக்கு கூடிய போமாட்டியை கூட ஒரு என்ன ஒரு நம்பிக்கையை கூட அவர் செய்யலாம். ஏனென்றால் அது வார்த்தைக்கு இரக்கம் இல்லை. அதான் பாருங்க, ஒரு பாசத்தோடு 3 நாள் துளைச்ச ஒரு மகனை ஒரு விசாரத்தோடு கவலையோடு அழுகையோடு பதறலோட வந்து கேட்கக்குள்ளே அவர் சிறியே உனக்கும் எனக்கு என்ன அப்ப ஏன் நீ என்ன தேடினான்னு கேட்கக்குள்ள எப்படி இருக்கு? ஏன்னா அவர் வார்த்தையா இருக்கிற வார்த்தைக்கு இரக்கம். ஆமே. ஏனென்றா நாங்க ஆழத்துக்கு போறோம், அது ஒரு சொன்னா ஒரு நோக்கம் இருக்கு. அதான் நான் அன்றைக்கு நான் சொன்னேன்னா தேவன் சொல்றேன் சவுல்டன் இந்த குழந்தை குஞ்சு குருமான் எல்லாமே என்ன செய்ய வெட்டி போடண்டா. அது அந்த வார்த்தைக்கு என்ன இல்லை, அவர் வார்த்தை உரைச்சா அதுதான் முடிவா இருக்கிறது. ஏனென்றா அவர் எல்லாம் அறிஞ்ச தேவன். அவரை விட நாங்க ஏன் நாங்க என்ன சொல்றோம்டா, இந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த பால் வடிகிற முகத்தை பார்த்துட்டு ஏன்னா இத இப்படி சொல்றேரு என்றுதான். இதாலதான் ஆனா செய்தியின் தலைங்கம் என்ன, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ மரியாள் சொல்ற என்ன நல்ல திட்டு வேண்டிட்டு அவர் அந்த திட்டெல்லாம் பார்க்கப்ப அவ வேண்டி உதவ வேண்டி அடி வேண்டி எல்லாம் வந்துதான் அவ முடிவுக்கு வந்துட்டா. இனி அவர் என்ன சொல்றாரோ அவரை படிதான் செய்யுங்க. ஏன்னா இதுலயும் ஏற்றி வேண்டிட்டான் முன்னுக்கு. ஏன்னா முன்னுக்கு ஏற்றி வேண்டாதான் அவட்ட கேட்டோன்னு நல்லா கிளி விடுது. இப்ப என்ன நீ எந்த நாங்க சொல்லுவோம் இப்ப சில செய்தொன்றுகளுக்கு இடையில வந்து கூப்பிடுது என்ன இப்ப உனக்கு பிரச்சனை, ஏன்னா என்ன உனக்கு தேவை, ஏன்னா அந்த ஒரு மத்திய அது மாதிரி இப்ப பாருங்க, திராட்சரசம் குறைவு விட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்று அதுக்கு இயேசு சிறியே எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை, ஏன்னா நீ என்ன இதுக்குள்ள வந்து குழப்பிட்டு இருக்கிறான்ற மாதிரி அவர் என்ன செய்யறேன். இப்ப நான் சொல்ல இல்லையா, செய்தி சொல்லுது தீக்கரிசி சொல்றேன் அது விளக்கு சரியா. அப்ப பாருங்க இயேசுவின் சொல்லக்குள்ள ஸ்திரீயே எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை, என்ன என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப அதோட அவ அலர்ட் ஆயிட்டு அவர் சொல்ற அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யுங்க கேள்வி கேட்டு ஏற்றி வேண்டிடாங்க அவர்கிட்ட. ஏன்னா அதனால அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. ஏன்னா இது இயேசுடைய எத்தனையாவது அற்புதம் சொல்லுங்க, முதலாவது. ஆமேன். அப்ப பாருங்க, அப்ப அதனால அவைக்கு ஒரு ஆள் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கணும். ஏன்னா சபைக்கு அந்த செய்யற ஒரு ஆளை பற்றி தெரியாட்டி எல்லாமே என்ன செஞ்சிரு குழம்பிடு. ஏன்னா அவங்க விளக்க ஏன்னா அவிசுவாசி மத்தியில தேவனால வாழ இயலாம். இயேசு கிறிஸ்து எப்பயுமே அவிசுவாசத்தின் மத்தியில ஜீவிக்க முடியும். அவருக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் விசுவாசிகள் மத்தியில தான் அற்புதம் செய்ய முடியும். ஆமேன். அதுக்கு ஒரு ரகசியத்தை தெரிஞ்சு அந்த கையால் அவன் சரியாக நடந்தாதான் அந்த அற்புதம் நடக்கும். ஏன்னா ஒரு சிறு அவிசுவாசம் என்ன செய்யும், தேவனுடைய அற்புதத்தை என்ன செஞ்சிடும், தடை செய்யும். தேவன் என்னென்ன காட்சிக்கு கொண்டு வராரோ அதன்படிதான் செய்யும். அதான் நாங்க தீர்க்கதரிசியோட வரலாறு பார்க்கல ஒரு பெரிய அதிசய ஆச்சரியம். ஏன்னா தேவன் ஒரு சொப்பனத்தை தரிசனத்தை காணக்குள்ள அந்த இவர் போய் ஏன்னா டக்குன்னு அவசரப்படுறது. ஆனா அந்த காட்சிக்கு ஒவ்வொன்றும் வர மட்டும் அது ஒன்றுமே நடக்கு. ஏனென்றா தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கு தேவன் செய்ய போற நாளை வச்சிருக்கு. அதை எந்த மனிதனாலும் தடுக்க இயலாது, முந்திக் கொள்ள இயலாது. இன்னைக்கு அழகாக யோசேப்புடைய மாதிரி யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பு காரியசியத்துள்ளவனாயிருந்தார், தேவன் அவனோடு இருந்தார். அதனால அவனை செய்வது எல்லாமே வாய்ச்சிச்சான். அதனால அந்த எஜமானன் கண்டு என்ன செய்யறான்டா, அவன் வீட்டுக்கு மாத்திரமில்ல தண்ட வேலைக்கு எல்லாத்துக்கும் அதிகாரியா வச்சு வீட்டிட கொண்ட்ரோல் வீட்டின் தலைவனா கூட அவனை மாத்திச்சு. அதனால பாத்தீங்கன்னா அந்த வேத பகுதியில பின்னுக்கு வருது. அதனாலே அந்த எஜமானனுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதுக்கு பிறகு பாருங்க, அப்ப இதெல்லாம் கண்டுதான் அதிகாரம் வச்சோன இவனை அறியாம என்ன நடக்குதுன்ற சூழல் வந்து சிறைச்சாலைக்கு போன பிற்பாடு பாருங்கன்னா சிறைச்சாலை அதிகாரி என்ன செய்யற அவனை கண்டு
கத்தர் இவனோடு இருக்கிறாருன்னு கேட்டு ஜெயில பெரிய ஆளாகி. புரியுதா? அவன் என்ன நடக்குது? இங்க அடிமையா போறான். அடிமையா போனவன் எங்கேயா போறான்? எல்லாத்துக்கும் அதிகாரியா போய் வீட்டையே பொறுப்பு வந்துட்டு. உலகத்துலதான் அவன் அடிமை. ஆனா தேவன் பார்வையில தேவன் அவன் அங்க அடிமையா வச்சாரு. எஜமான் வேதம் சொல்லுது எஜமானம் தயவு வச்சார் அவன். அதனால இப்ப பாருங்க கீழே போறான். கீழே போனவனை பாத்தீங்கன்னா அங்கேயும் என்ன செய்யறான்டா, அதிகாரி கண்டு ஜெயில இருக்கான், கைதி எல்லாம் இருக்கு. அந்த அத்தனை கைதிக்கு இவர் தான் எஜமானன். அங்கேயும் வேதம் சொல்லுது கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதான் பிள்ளைகளுக்கு அடுத்த அங்கேயும் தேவன் இருக்கு. நீங்க தோல்வியில இருக்கிறன்னு நினைக்காங்க, தேவன் அங்க இருக்கிற. ஏண்டா அவர் ஒரு டேட்டை வச்சிருக்கிற, ஒரு நாளை வச்சிருக்க, ஒரு சமயத்தை வச்சிருக்காமே. அப்ப அதுக்கு பிற்பாடு பாருங்க, இந்த சுயம்பாவியும் பானபாத்திரக்காரன் பிரச்சனை நடந்து வந்தோட ஜெயில இருக்க தலைவன் வந்து விசாரிக்க இவனை தான் போடுறான். ஏற்கனவே இவன் குற்றவாளி, இவனை பெரிய பாரதூரமான குற்றத்துல விட்டவன் தான் என்னத்தை செய்யணும்? விசா. ஏன்? அவன் ரிசல்ட் தான் சரியா இருக்கு. இவனுக்கு கத்தர் இவனோட இருக்கு. அப்ப பாருங்க, அப்ப அவன் நன்றிய மறந்துட்டான். நன்றிய மறந்த பிற்பாடு ஏன் நன்றிய மறந்தான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவன் அந்த யாரு பானபாத்திரம். ஏனண்டா யோசேப்புக்கு ஒரு ஆண்டை வச்சிருந்து எத்தனையாவது வயசுல 30வது வயசுல நீ ராஜாவாகணும்டா அது மட்டும் அங்க இருக்கும். நீ 28 வயசுல ராஜாவாகி. ஏண்டா யோசேப்பு இயேசுக்கு அடையாளமா இருக்கிறான். ஏன்னாண்டா இயேசு கிறிஸ்து இப்ப ஊழியத்துக்கு வந்து 30 வயசுல வந்து. அப்ப அந்த அது வர மட்டும் நீங்க முந்தையில. அதே போல சகோதர சௌரியே, தேவன் உங்களுக்கு வியாதியோ பிரச்சனையோ வருத்தமோ கஷ்டமோ துன்பமோ உயர்வோ தான் எது இருந்தாலும் நீங்க அவரோட இருங்க, அவர் உங்களோட இருப்பார், அவர் உங்களுக்கு செய்வார். அதுல ஆனா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய். யார் எது சொன்னாலும் இன்னைக்கு பாருங்க, செய்திகளை பேசக்குள்ள இன்னைக்கு எல்லா ஆவியும் குழம்பி போட்டு அது இல்லாத இந்த காலத்துக்கு இல்லை, அந்த காலத்துக்கு இல்லை, அது இல்லை எல்லாமே சொல்லும். ஆனா உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்றாரப்போ நான் அதை தான் செய்யும். நீ 100 பேர் எதிராக இருந்தாலும் ஒருவன் அதை தான் செய்யும். சொல்லுவீங்களா இல்லையா? அதுதான் சபை செய்யும். வார்த்தை என்னது உங்களுக்கு விளக்கம் இருக்குல்ல, அது கொண்டு இருக்கு. நீங்க பைபிளை விசுவாசி, ஆமே, அதை அப்படியே விசுவாசிங்க. அதுதான் தேவனுடைய கட்டளை. ஏன்னா தேவன் இந்த நாளைக்கு ஒரு வியாக்கியானி அனுப்பி இருக்கிறாமே. தேவனே வியாக்கியானியா இருக்க தேவன் பரிசுத்தாவி ஆகிய அந்த நபர் தேவன் உள்ள வந்து தேவன் வார்த்தை. ஏன்னா வேதம் என்ன சொல்ல, 7ஆம் தூதன் சத்தமிடுகிற நாட்கள்ல தேவ ரகசியம் ஏதாவது மறையாது, எல்லாமே நிறைவு. அப்ப அதுக்கு இங்கதான் இருக்கும் பாது. அப்ப அதை கொண்டு ஒரு போதகன் போதிப்பான்னா அதோட எல்லாமே முடிஞ்சு. அது எனக்கு இப்படி இல்லை, அது அவங்களுக்கு சொன்னது ஒன்றுமே இல்லை. தேவண்ட வார்த்தை என்ன சொல்லுதோ அதைப்படி செய்யும். அதுதான் வார்த்தைக்கு இரக்கம். அப்ப பாருங்க, தேவனுடைய காரியம் அதுவாதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு உலகம் வந்து நாங்க 4வது பரிமாணம் இருக்கிறோம். எத்தனையாவது? 4வது. அப்ப 4வது பரிமாணம் என்ன? விஞ்ஞானம். அப்ப இந்த விஞ்ஞானத்தை கொண்டுதான் இன்னைக்கு யுத்தமே ஏற்படுது. அதான் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு என்ன தெரியும் எதிராக. இன்னைக்கு பலிபுடம் முதல் இருந்துச்சு, இப்ப பாத்தீங்கன்னா யூடிபி சென்டர் ஆயிட்டேன. அப்ப அதனால இப்ப யுத்தம் பார்க்கணும்னா அங்கதான் நீங்க போய் பார்க்கணும். பொல்லியான போதனை அங்க பார்க்கணும், அங்கதான் பார்க்கணும். ஏனென்றா இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். இன்னைக்கு வியாபாரம் ஆகி எல்லாமே ஆகி இன்னைக்கு காரியங்களை போய் வார்த்தையை மறந்து இன்னைக்கு இயேசுவை துளைச்ச நிலையை அறியாம இருக்கிறோம். ஆனா தேவனை நாங்க துளைச்சது அதான் 2000 ஆண்டுகளாக இன்னைக்கு சபையானது அவரை துளைச்சு. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய கிருபையினால நாங்க கண்ணு கொள்ளும்படியாக தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யறோம். நாங்களும் தவறாதபடி வார்த்தை என்ன சொல்லுதோ நம்ம அதன்படி நாங்க என்ன செய்யணும், செய்யணும். ரைட். இப்ப நாங்க காட்சிக்கு வருவோம். ரைட். அப்ப பாருங்க, என்னுடைய தலைங்கம் அதான். அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க என்ன செய்யுங்க. இப்ப யோவான்ல நாங்க லூக்கால பாக்குற வேளையில அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவரை தொலைஞ்சிட்டான். அப்போது ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோம் என்றார். அதற்கு இயேசு, நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்த வேளை நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவள் உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த டைம்ல அவங்க என்ன செய்யல. பின்பு அவர் அவளோடு கூட போய்
நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்தில் என்ன செஞ்சிட்டாலாம், வச்சுக்கிட்டு சொன்னாலும் ஏன்னா அவளுக்கு தெரியும். அப்ப இங்க எங்களுடைய செய்தியிட பொருள் என்னன்னா, தீர்க்கதரிசி சொல்றேன், இவள் எந்த வாயால பரிசுத்தாவியினால நான் பிள்ளையை பெற்றெடுத்தனோ அதே வாயால் அவள் என்ன செஞ்சிட்டாலாம், எந்த பிள்ளைன்னு உரிமை பாராட்டிட்டான். சொன்னதுண்டு செய்யறது உண்டு. புரியுதா அவங்களுக்கு? அப்ப அவள் மரியாள் தான், அவள் ஒரு சபைக்கு அடையாளம் தான். அவள் என்ன செய்யறான்னா, ஆரம்பத்துல சொல்றார் இது பரிசுத்தாவிட புள்ள, இது தேவனுடைய குமாரன், இது கிறிஸ்து, இது மேசியான்னு சொல்லிட்டு டைம் ஒன்று வர்ற வேளையில அவள் என்ன செஞ்சிட்டாலாம், சூழல் மாறக்குள்ள எந்த பிள்ளைய என்றுட்டாள். இப்படி சொல்றீங்களா இல்லையா? சில நேரத்துல வார்த்தையை வச்சு விளாசி போட்டு சில சந்தர்ப்பம் வரக்குள்ள நான் எதை சொன்னோமோ அதை மறந்துடுவோம். அப்ப அதனால நாங்க என்னத்தை சொன்னோமோ அதுதான் சபையினுடைய தோல்விக்கு காரணம். அப்ப இவள் ஆரம்பத்துல எலிசபெத்திட்ட போய் சொல்றாள், உலகம் எல்லாம் சாட்சி பெற்றுட்டு 12 வயசுல சொல்ற நானும் தகப்பனும் விசாரத்தோடு சரி. அப்ப தீர்க்கதரிசி உள்ள போய் பிரசங்கிக்கிற என்னண்டா, இவள் அந்த குற்றம் கடிக்கிறாங்களே, அந்த குற்றம் பிடிச்சு தேவனுக்கு எதிராக இவர் சந்தேகத்தோட பார்த்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இதுக்கு சாட்சி கொடுக்கக்கூடியவர் தாய் மட்டும்தான். என்ன அப்ப தாய்க்கு மட்டும்தான் விஷயம் தெரியும். அதனாலதான் வேதம் சொல்லுது, அவள் என்ன செய்யற, ஒரு ஸ்திரீயானவள் என்ன செய்யற, பழத்தை சாப்பிட்டு அல்லது சாப்பிட்டுட்டு வாயை தொடச்சி என்ன அதுக்கு பிற்பாடு கையை கழுவிட்டு அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அது அங்க கழுவுறத சொல்லல. அப்ப பாருங்க, வேதம் ஆழத்துக்குள்ள போய் சொல்லுது. அதே போல எது நடந்தாலும் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதா? அந்த பெண்ணுக்கு அவ அதை செஞ்சிட்டு அவ கழுவிட்டு வந்துட்டாண்டா அவையால அவ இன்னதான் பாவம் செய்தாண்டு யாராலையும் சொல்லு, அதோட அது சுத்தமாய். அதான் வேதம். அப்ப அதே போல பாருங்க, இவளுக்கு தான், இவள் என்ன செய்யணும், இவளுக்கு மட்டும்தான் அது தெரியும். என்ன தெரியும்? அப்ப இவளை அந்த ஆசாரியர்கள் இவரை கண்டுபிடிக்க குற்றம் பிடிக்க இருக்கக்குள்ள இவள் அங்க போய் உடைச்சு விட்டான். ஏன்னா ஏற்கனவே இவருக்கு ஒரு குற்றச்சாட்டு என்ன இருந்துச்சு, விபச்சாரத்துல யோசேப்பு இல்லாம மரியாள் அங்க என்ன வேறத சாப்பிட்டு கை. அப்ப அந்த இது இருக்கக்குள்ள இங்க போயிட்டு என்ன, இவளும் சாட்சிய சொல்லி. இப்ப உதாரணத்துக்கு நீங்க உங்களை யாராவது குற்றஞ்சாட்டக்குள்ள நீங்களும் என்ன இது கண்டுட்டீங்க, இல்ல பிறரோ அல்லது உங்களை வைப்போமே, என்ன வைப்போமே, அப்ப அப்படி வைக்கக்குள்ள சாட்சிக்குள்ள வைப்போம் மனைவிய, அவ உலகத்தார போல பொதுவான மனைவி போல அப்படி அவ ஒரு ஆசாரியனுக்கு முன்னால நடந்து கொண்டுட்டா ஆக்கள் பாப்பா அது எங்க வீட்டு வாசல் படிதான் போலன்னு போயிடுவான், சொல்லுவானா இல்லையா? ஆனா அங்க ஒரு கௌரவம் காரியம் இருந்தா மற்றவனும் என்ன செய்வான், புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி இப்ப இயேசுவை நான் சொல்லல, வாசிப்போம் என்ன. அப்ப பாருங்க, ஏனண்டா இப்ப இது சபை செய்யக்கூடாது. ஏன்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்றா, அவருக்கு நீங்க கௌரவம், அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்று மாறாதவர் என்றா, தெய்வ பயத்தோடு நீங்க ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கன்றா நாங்க என்ன செய்யணும், அப்படிதான் இருக்கும். ஆமே, நாங்க அங்க வசனம் சொல்லுது அப்படி என்றுட்டு நாங்க சண்டியர்களாக பொதுவான வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக நடந்தா அங்க என்ன வராது, நீங்க மரியாதை போல திட்டு வேண்டிட்டு தான் இருப்ப. எந்த நாளும் சபைக்கு ஏற்ற வேண்டிட்டு, இப்ப மரியாதை எந்த நாளும் ஏற்று வேண்டாம், கடைசியாக தான் அவ அந்த பாயிண்ட்டுக்கு வாரான். ஏனண்டா அவர் சொல்லி பார்த்தே சரி வருது. ஏனண்டா அப்ப அவ இவ்வளவு அனுபவப்பட்டிருக்கும், அதுக்கு பிற்பாடு அவருக்கு தெரியும் தேவன் இவனோட இருக்கிறான். அவளுக்கு மட்டும்தான் தெரியும் இவள் எதனால ஆனா உலகத்துக்கு தெரியும். ஆனா அவருக்கு இயேசுக்கு ஏன் கவலைண்டா, இந்த குற்றம் பிடிக்கிறவளுக்கு முன்னால இவள் இந்த வேலையை என்ன செஞ்சிட்டாள். ஆமே, அது அவங்க ஏற்றுக்கொள்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை இவள் என்ன செஞ்சிட்டாலாம், கொடுத்துட்டாள். ரைட், நாங்க வாசி நிறைய எடுத்தனா இப்ப எதுன்னு தெரியல. ரைட், வர்ற போது இதை வாசிக்கும் பாருங்க. 64ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் தேவன் தம்முடைய விசேஷித்த குணங்களினாலே தம்மை அடையாளம் காண்பித்தல் என்ற செய்தியில, ஆனால் இயேசு தன்னுடைய சொந்த தாயை திருத்தினார். என்ன செய்தாரா? இயேசு தன்னுடைய சொந்த தாயை திருத்தினார். அவருடைய தாய் தவறாயிருந்தார். என்னையா தவறா? ஏண்டா நாங்க பேசுற ஒவ்வொரு வசனமும் சரியா இருக்கும், விளங்குது அவங்களுக்கு. அப்ப அந்த வார்த்தைக்கு தானே அவர் சொன்னார். ஏன்னா அவர் சொல்றா, இந்த நானும் தகப்பனும் தாயும்
தேடினோம். ஆனா அது வேதத்தின்படி வார்த்தைக்கு என்ன இருக்கு? சரி பாவம், அவங்க கவலைப்படக்கூடாது அவர் நினைச்சாரா? இப்ப நாங்க சொல்றோம் தானே, ஏனண்டா இதுதான் இங்கதான் நீங்க தேவனை தவற முடியும். தேவண்ட வார்த்தை எப்படி இருக்கிறதோ அது போலதான் ஒரு மனிதன் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க அவர் என்ன சொல்றேன்னா, தன்னுடைய சொந்த தாயை திருத்தினார். அவருடைய தாய் தவறாயிருந்தார். சரி அப்பா, தெரிஞ்சாலும் இப்படி கொமனா சொன்னா நான் வளர்க்கிறதால ஒரு தாயா? ஏனென்றா அது அவிசுவாசிக்கு என்னவா இருக்க போகிறா? தடையா இருக்கக்கூடும். ஏன்னா ஏற்கனவே அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவள்ற புள்ளதான் இவன், ஏன்னா இவள்ற புள்ளதான், ஆனா யோசேப்புக்கு பிறக்கேல் அப்படிதானே சொல்றான். ஆனா இவன் சொல்லிட்டான்னு என்னவாயிரும்? அது இதாயிரும். அப்ப நாம கவனமா இருக்கணும். ஏன்னா மரியாள் யாருக்கு அடையாளம்? சபைக்கு. எப்பயுமே ஸ்திரீகள் சபைக்கு அடையாளம். சபை இயேசுவை தெரியும், அப்பதான் இயேசுக்கு சுகமாக்கலாம். ஆமே. அப்பதான் இயேசுக்கு உங்களோட பேசலாம். ஆமே. இயேசு கிறிஸ்துக்கு அப்பதான் உங்களுக்கு என்ன எல்லாமே செய்யலாம். ஆமே. சபையானது அது தெரியாட்டி, சபையானது இன்னும் எரியிற எண்ணெயில நெருப்புல இன்னும் எண்ணெயை ஊத்தி கொண்டிருந்தா அது என்ன செய்யுமெண்டா? அது திட்டு வேண்டியவர். அது என்ன செய்யுமெண்டா? அது இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு பேச வேண்டியவர். ஏன்னா நீங்க அறியாம செய்துட்டு இருக்கிறீங்க. புரியுதா? ஏனென்றா அந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும்? திருத்துறதா இருக்கு. ரைட். அப்ப பாருங்க, ஏனென்றால் அவளுக்கு ஒரு குழந்தை பரிசுத்தாவினாலே உண்டானதென்றும் அவள் ஏற்கனவே கூறியிருந்தாள். என்ன சொல்லியிருந்தாளா? இது எந்த குழந்தை? யார குழந்தை? பரிசுத்தா கூறியிருந்தாள். இங்கேயோ அவள் தன்னுடைய சாட்சியை திருப்பி யோசேப்பு அவளுடைய தகப்பன் இயேசுவின் தகப்பனாயிருந்தார் என்று கூறிவிட்டார். இப்பொழுது அவர் யோசேப்பின் குமாரனாயிருந்தால், அவர் தன்னுடைய தகப்பனுடைய வேலை உடையவராயிருந்தால் அவர் தச்சு கடையில் இருந்திருப்பார். ஆனால் தன்னுடைய பிதாவினுடைய வேலையாக அங்க தேவாலயத்தில் இருந்த அந்த ஸ்தாபனங்களை கடிந்து கொண்டிருந்தார். புரிகிறதா? அவர் தம்முடைய பிதாவுக்கு அடுத்தவெளியில் இருந்தால் வெறுமனே அப்பொழுது ஒரு 12 வயது சிறு பையனாயிருந்தார். என் பிதாவுக்கு அடுத்ததில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா என்றார். இயேசு தச்சனானால் சோதிக்கப்பட்ட போது நீங்கள் கவனித்தீர்களா? அவர் தம்முடைய சோதனையில் இருந்தபோது அங்கே அவருடைய விசேஷித்த குணம் அவர் தேவனாயிருக்க வேண்டும் என்பதை அடையாளம் காட்டின போது, ஏனென்றால் அவர் வார்த்தையோடு தரிந்திருந்தார். புரிகிறதா? சாத்தான் எழுதியிருக்கிறதே என்றான். இயேசு இதுவும் கூட எழுதியிருக்கிறதே என்று கூறி வார்த்தையோடு தரித்திருந்தார். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப அதான் நான் என்ன சொல்றேன்னா, அவரவருடைய ஸ்தானம், தேவன் எப்படி ஒரு காரியத்துல வரக்குள்ள அவர் அந்த வார்த்தையை உடையவராயிருந்தா அவர் எப்படி உண்டானாரோ அதன் அடிப்படையில தான் அவரை பார்க்கும். புரியுதா உங்களுக்கு? அப்பதான் என்ன நடக்கும்? இப்ப இவ என்ன செய்யறா? பேசிட்டு ஒரு ஜதா இவட தவறு இல்லை. ஏன்னா ஜதார்த்தத்தின்படி தவறா இல்லை. ஆனா இவர் யாரா இருந்தார்? தேவனாயிருந்தார். இவர் யாரும் உரிமை பாராட்டு. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் ரத்தம் தேவனுடைய ரத்தமா இருந்தது. ஏன்னா அந்த பொடி தேவனுடையதா இருந்தது. அந்த முட்டை தேவனுடையதா. மரியாளுடைய எதுவுமே இல்லைன்ற தீக்கிறது. ஏனென்றா அங்க அந்த உற்பத்தி உண்டாயின பிறகுதான் எல்லா சுரப்பி கூடாவும் அது அங்க கடந்து போகும். அப்ப அவர் சொல்றார், இதுக்கு ஆழத்துக்குள்ள பேசி அவரோட சரீரத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லையா. ஏன்னா தேவன் ஒரு பாதுகாப்புற கூடாரம் மட்டும்தான் இருந்தேரு இல்லையா, வேற எண்டையும் அவர் என்ன செய்யல அங்க வைக்க. ஏனென்றா யாரும் அவரை உரிமை பாராட்டலாம். ஆமே. யாருமே அதை உரிமை பாராட்டாம நடக்கணும் என்பதற்காக அவர் அப்படி வைத்தார். அதே போலதான் தேவன் யாரோடு ஒத்து போகணும், ஆனா வார்த்தையோடு நீங்க தான் ஒத்து போகணும். ஆமே. அந்த வார்த்தை எதை உரைக்கிறதோ அது முடிந்து போனது. ஆமே. அதுதான் காரியம். அதனாலதான் நாங்க இன்றைக்கு இந்த காரியங்கள் ஏன் பிரிவினை வருது, ஏன் இந்த மேய்ப்பர்கள் இன்னைக்கு விளைஞ்சி போயிருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, என்ன நல்ல வசனம் துவக்கி விடுங்க. என்னோ கூட என்னோ குறைய அங்கட வருது. அறுவடையோ மிகுதி ஆட்கள். இப்ப என்ன வேலை ஆட்களோ அதிகம், அறுவடையோ சூம்பினது என்றுதான் சொல்லுவாங்க. அதுவும் பிறக்கிறத எல்லாம் எப்படி இருக்குது, இப்படிதான் இருக்கேன்னு அது எல்லாமே ஒரு மாறி. ஏனண்டா எது பெருகணும் அது பெருகாம இது பெருகிச்சு. ஏன்னா அப்ப அதனாலதான் அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறையன்றக்குள்ள இப்ப ஆட்களோ அதிகம் அறுவடையோ குறி. அதனால இப்ப என்ன உண்டு, அங்க ஒரு பாஸ்டர் இங்க ஒரு பாஸ்டர், அங்க பார்த்தா பாஸ்டர் தான் பாஸ்டர்,
மேய்ப்பர் தான். அப்ப அதனாலதான் இன்றைக்கு என்ன யுத்தங்களும் காரியங்களும் தவறான விதைகளும் தவறான காரியங்களும் வந்து, அப்ப அதனால இதுக்கு ஒரே ஒரு தீர்வு. ஏன் இந்த யுத்தங்கள், ஏன் இந்த பிரச்சனைகள் இன்றைக்கு இதுக்கு முடிவு வந்து வார்த்தை மட்டும்தான். ஆமென். இது எல்லாரும் விசுவாசிக்க மாட்டாங்க, அது தேவனுடைய நபர்கள் மட்டும்தான் அதை விசுவாசிப்பான். ஆமென். அப்ப அதனாலதான் தேவன் 5 ஊழியத்துல அந்த ஒவ்வொரு ஊழியத்தை தேவன் எப்படி அழைச்சாருன்றதை நீங்க காணலாம். நாங்க இன்னொருவருக்கு உபதேசத்தை கேட்க நாங்க பிரசங்கிக்கல சபையை, ஆனா அந்த விஞ்ஞானத்தை தேவன் வச்சிட்டு, அப்ப அதனால வந்து இன்னைக்கு அது பரவி போய் எதுவா இருந்தாலும் தீமையில யுத்தமாகி நன்மையில முடிகிற மாதிரி. அப்ப நேற்று நான் ஒரு காரியத்தை கேட்டோன்னே எனக்கு சந்தோஷம். பரவாயில்ல, ஆரம்பத்துல அடிபுடி கட்டி புரள்ற மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப கடைசியாக வந்து இந்த ஒரு மனுஷகுமாரனும் என கடைசியாக அந்த மனுஷகுமார் வேறு பிரிச்சு காட்டிட்டான். அப்ப எது யுத்தமா இருந்தாலும் அதுல நாங்க ஜெயிச்சிட்டோம். ஆமே. ஆரம்பத்துல சொன்னது ஒன்று சபையாரே நீங்க அறிஞ்சிருந்தீங்க, ஆனா இப்ப அவங்களோட குரூப்ல போட்டிருப்பாங்க அந்த நேற்று சந்திப்புல, அதுல பார்க்கல எனக்கு சில நேரத்துல கோபம் வந்துச்சு. ஆரம்பத்துல இதுதானே சொல்லி இதுக்குதானே பிரச்சனை, இப்ப கடைசியா பார்த்தா வடிவம் சொல்றாங்க ஒரு மனுஷகுமாரன், அந்த மனுஷகுமார் இவருக்குள்ள பிரதட்சியமாகி வார்த்தையை வெளிப்படுத்தின. இதுதான் ஆரம்பம் இருந்து உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப நான் வந்து எனக்கு கையில வந்துச்சு வீடியோ, ஆனா தேவனுக்கு நன்றி செலுத்தணும், அவரோட வார்த்தை தான் எங்களுக்கு அடிவார். ஏன்னா எங்களுக்கு சில சுயம் வந்து அழியலாமே. அப்ப அதை நாங்க போடக்குள்ள திரும்ப அப்ப நான் நன்றி சொன்ன, ஆண்டவர் ஏதோ யுத்தம் ஆரம்பிச்சாலும் முடிவுல இது, அப்ப அந்த சபையால் பாதுகாப்பு அடைவாங்க. ஆனா ஆரம்பத்துல வந்து என்ன போதிக்கப்பட்டது என்பதை உலகம் அறியும், நீங்க அறிவீங்க, தேவன் அறிவார். ஆமேன். ஆனால் இன்றைக்கு அப்ப அதே போல பாத்தீங்கன்னா போன கிழமைகள்ல நாங்க மேய்ப்பத்துவத்துக்குரிய இதற்குள்ள அப்ப அதையும் சந்திப்புல வந்து அப்ப என்னன்னா இன்னைக்கு ஆசாரிய கூட்டம் காரியங்கள் என்றக்குள்ள அது இப்ப எல்லாரையும் தேவன் அப்படி அழைச்சு, அது சத்தியம், அதுக்கு 100% மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றா தேவன் 1 பேரு 2:9 என்ன சொல்ற, நீங்க உங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஏன்னா நீங்க ராஜரிய சந்ததியும் ஏன்னா ஆசாரிய கூட்டமா இருக்கிறீங்கன்னா அது சரி. அங்க ஒன்று வெளிப்படுத்தல் 1:9 சொல்லக்குள்ள அவன் தேவன் என ஆசாரியராக லேவியராக அப்படியாக ராஜாக்களாக அவர் அழைக்கும் போது அது சரி. ஆனா சபையினுடைய ஸ்தான மண்டபத்துக்குள்ள 5 பிரிக்கு. நீங்க எப்படி ஆசாரியர் ஆகிறீங்கன்னா தேவனுடைய புண்ணியங்கள் அறிவிக்கும் போது அவருக்கு சேவை செய்யுங்க. அதன் அடிப்படையில் அந்த வார்த்தை எழுதப்படும். அதுக்காக நீங்க எல்லாரும் வேதத்தை எடுத்துட்டு ஆசாரியராக ஆகிறீர் அப்படி என்று அங்க 1 கொரிந்தியருக்கு என்னவாயிரும் புலச்சிரு. ஏன்னா பெண்கள் வந்து எங்க வரையலாது, அங்க வரையலாம். புரியுதா உங்களுக்கு? ஆனா தேவண்ட பார்வையில மணவாட்டி என்பது பெண் மட்டுமா, ஆணும் தான். ஏன்னா அப்ப அங்க ஆணண்டும் பெண்ணண்டும் இல்லைன்றக்குள்ள தேவன் மணவாட்டி என்ற கொமனுக்கு வார். ஆனா பொசிஷன் ஸ்தானம் என்று வரக்குள்ள அங்க பிரிக்கிற 5 வீதம். அப்ப இதை தெரியாம இதை தவறாக போகிற நபர்கள் என்ன செய்வாங்க, இப்படியாக வரும். ஆனா யாருக்காக மெல்ல நானும் நீங்களும் இதை அறிய வேண்டியவர்களாய். ஆமேன். அப்ப அதனாலதான் இந்த விஞ்ஞானத்தை 4வது பரிமாணத்தை தேவன் வச்சு எதுவா இருந்தாலும் பின்தொடர்றது. அப்ப அதனால ஏதோ தீமை ஆரம்பத்துல யுத்தமாகி ஒருவேளை அது ஏற்றுக்கொள்ளாட்டியும் ஜனங்களுக்காக என்ன இன்னைக்கு யாரும் யாருக்கும் மறைக்கலாம். புரியுதா? இந்த விஞ்ஞானம் 4வது பரிமாணத்துல செய்தி தரவா இருக்கா இல்லையா? சில செய்தி எல்லா மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டு கேள்வி பதில் வந்து எல்லாமே பிரிச்சு மேஞ்சி வடிவா காண்பிச்சுட்டான். அப்ப அதனால வந்து இன்னைக்கு யாருக்கும் போய் வேதத்தை வாசிக்காதவன மட்டும்தான் ஏமாத்தலாம், செய்திய அறியாதவனாக ஏமாத்தலாம். ஆனா 2ம் படிக்கிறவனை யாராலே ஏமாத்தலாமே. ஏனென்றா அவன் வேதத்தை நீங்க படிச்சாதான் பரிசுத்தாவிவர். ஏன்னா அவனுக்கு தான் பிரியம். அப்ப நீங்க சொல்லிங்க வேதத்தை அப்ப பரிசுத்தாவி இல்லையான்னு உங்களுக்கு வரும். ஏன்னா தேவனுக்கு தெரியும் மைண்ட், அதனாலதான் அவன் பேசு. அப்ப அதனால பரிசுத்தாவி என்பது வேதத்தை வாங்கி, ஏன்னா அது எழுதப்பட்டது, அதை என்ன செய்யும் அப்படியே அது விசுவாசம். அப்ப அதனால நாங்க சாட்சியாக போகும்போது அது நாங்க ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி அவர் என்ன செய்வாரா, செய்வார். அப்ப அதனால எங்களுக்கு ஒரு நிம்மதி. அந்த சபை இப்படி ஒரு வஞ்சகத்தில் அகப்படாது. ஏன்னா ஏதோ விரும்பியோ விரும்பாமையோ அந்த காரியத்துல வந்து அவங்க அதை ஒத்துக்கொண்டுட்டாங்க. ஆனா அந்த ஒத்துக்கொள்ளாம பிரச்சனை வந்ததே அதாலதான், உங்களுக்கு தெரியும். அப்ப அதனால நீங்க மகிழ்ச்சி அடையுங்க, அதுக்காக தொடர்ந்து ஜெபிங்க.
ஏனென்றா அடுத்தது இந்த ஆசாரியக்காரர் நாங்க அதுக்காக துவங்கையில நாங்க ஏன் இந்த இப்ப இணைப்பு வர்ற வேளையில பிரிவு நாளைக்கு வந்தவர் அடுத்த வாரத்துக்கு வர மாட்டேன். அது எங்களால வந்ததா அவரால வந்ததா? நான் எதுவா இருந்தாலும் வார்த்தையின்படி காரியமா இருந்தாதான் வரும். அப்ப அதுக்காக எல்லாரையும் விடுறதால அவர் போதகர் ஆகையில அது சுவிசேஷர் ஆகையில விளங்கு. அதுக்கென்று ஒரு தேவண்ட அழைப்பு இது. அந்த அழைப்பு வரக்குள்ளதான் அதுல பரிபூர்ணம். இப்ப நான் மேய்ப்பனாக நான் வரலாம், ஆனா தேவன் என்ன அனுப்பியிருக்காட்டி மற்றாக்கள் சொல்ற மாதிரி நான் ஒரு மேய்ப்பனா இருப்பனுடைய தேவன் எதிர்பார்க்கிற மேய்ப்பனா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மேய்ப்பனா நான் இருக்கமான். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு 400 தீர்க்கதரிசிகள் இருந்தான், ஆனா அங்க ஒருவன் தான் தேவனால தெரிந்து கொள்ள இருந்தானா இல்லையா? எங்க மிகாயாவுடைய நேரத்துல என்ன 400 தீர்க்கதரிசி இருந்தான். அதே போல எலிசாவுடைய 4 தீர்க்கதரிசிகள் அநேகம் இருந்தான், ஆனா தேவன் இடைப்பட்ட ஒருவனாயிருந்தான். அதே போலதான் இன்னைக்கு உலகத்துல மேய்ப்பர் அது மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு இங்க இருந்தும் 10 பேர் எழும்பலாம், அதுல எந்த மாற்றும் இல்லை, நான் தடுக்கவும் மேல, அது உங்களோட உரிமை. ஆனா அங்க தேவன் வரணும்டா அது காட்சி இருக்கணும். ஆமே, அதுதான் அந்த ஊழியத்துக்குள்ளவர், அதுதான் சுவிசேஷன் போதகன் அப்போஸ்தலன் எல்லாமே அந்த வார்த்தை வரக்குள்ளதான் கனெக்ட் ஆகும். இது மாற்று கருத்து அல்ல, இது தேவனுடைய காரியமா இருக்கு. எல்லாரும் எல்லாம் போதிக்கிறார். அதான் பவுல் சொல்ற எல்லாரும் தீர்க்கதரிசியில எல்லாரும் போதாது, அநேக வாத்தியர் இருந்தாலும் சொல்லுங்க வசனம் தெரியும். தகப்பன் ஒருவர் என்ன இதுல உங்களோட அதிலேயே இருக்கு, இருதயத்திலே இருக்க வேண்டிய வார்த்தை. இதெல்லாம் நீங்க அந்த காலத்துல இருந்து கேட்டிருப்பீங்க தானே? அப்படியே இருக்கணும். அநேக உபாத்தி எல்லாரும் தீக்கிறது எல்லாம் இல்லை, ஆனா எல்லாரும் இருந்தாலும் தகப்பன் நீங்க ஒரு அப்பா கூட தான் வந்திருப்பீங்க. அதே மாதிரிதான் அது தேவனுடைய காரியம் உண்டாதான் இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. அவங்க மட்டும்தான் அந்த வார்த்தையை பிடிச்சு அதுல போவாங்க. அது கஷ்டம்தான். அதாவது எங்களுக்கு தெரியும் இதுல வார்த்தையில வரக்குள்ள பயங்கர கஷ்டம். ஏன்னா அது செய்யல. சிலது நியாயமா இருந்தாலும் செய்யல. நேற்று பார்க்கக்குள்ள நியாயம் அவ்வளவு கொந்தளிக்குது இருது, ஆனா கையில போன் வருது, ஆனா நாம நியாயப்படுத்தி நல்லவனா ஆக்கல. வேதம் அப்படிதான் சொல்லு. எங்களை நியாயப்படுத்துறது தேவன் மாத்திரம். நாங்க யாரோடையும் எதுக்கும் போயில. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால அப்படி எல்லாம் இதண்டுவாங்க, பொண்ணு பயத்துல அப்படி எல்லாம் வரும். எங்களுக்கு எல்லாமே உசு பேத்து வேண உணர்வு 5 புலங்கள் இயற்கை காட்சிக்கு வரும். ஆனா 6வது புலன் மட்டும்தான் நீ பொன்னியனாவே இருந்துக்கோ, ஏன்னா பொம்பளையாவே இருந்துக்கோ, ஏன்னா அப்படியாக என்ன செய்யும் எங்களை அமர்த்து. அப்ப அதனால சத்துரு எழும்புவான். ஆனா தேவன் எழும்பும் போது சத்துருக்கு ஏன்னா எந்த பக்கத்தால ஒரு கண்டு தெரியாம இருக்கு. அப்படித்தானே வேதம் சொல்லுதுதானே? ஒரு பக்கத்தால வருவாங்க, எத்தனை பக்கம் 1000 பக்கத்தால ஏன்னா ஓடி போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டம் பிடிக்கிறதுக்கு இருக்கா. ஏன்னா தேவன் அங்க எழும்பிட்டேரண்டா காட்சிக்கு எல்லாமே காரியமா வரும். ரைட். அப்ப பாருங்க, சரி இப்ப நாங்க செய்திக்கு போவோம். இப்ப புரிஞ்சுட்டு தானே நான் கொண்டு வர சாராம்சம். வார்த்தைக்கு என்ன இல்லை? இரக்கம் இல்லை. மன்னியண்டா அவ இப்படி செஞ்சான், என்ன தள்ளி விட்டான், ஏன்னா கொலை செஞ்சான், ஏன்னா நல்லா இப்படி விட்டானே பாரு, ஏன்னா நான் தள்ளாட்டி செத்துருப்பேன். அவனை போய் எப்படி சொல்றீங்கடா? வேதம் என்ன சொல்லுது? ரைட். ஆமே, சரி. செய்தியை கேட்க மாற்றியா இருக்கிறீங்களா? ஆமே. ஏனென்றா நாங்க எப்பயுமே தேவன் எப்பயுமே திருத்துறவரா இருப்பார். ஆமே. எப்பயுமே சொல்லி கொடுத்துட்டு தான் அவர் இருப்பார். ஏனென்றா நான் தான் பார்த்தேன், நான் மரியாதை அவன் தாயை திருத்தினார் என்று. அது எவ்வளவு ஒரு கொடூரமான வசனமே. ஆனா அது என்ன செய்யண்டா, வார்த்தை எப்பொழுது மனிதனை திருத்துற. எப்படி நம்ம பேசணும்ன்றது எங்களுக்கு தெரியும். யார் அந்த சத்துரு அவிசுவாசிகள் மத்தியில ஏன்னா உங்களோட கணவனோட நீங்க எப்படி கதைக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். அவிசுவாசி மத்தியில கணவன் மனைவியோட பேசுற முறை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சபையில புதுசா ஒருவன் வரக்குள்ள சபைக்கு தெரியும் எப்படி பேசணும். அட நம்மளோட சபை போலதான்ன்றதை யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்ப கடிந்து கொள்ளுதல் வருமா இல்லையா? நீங்க எப்பயாவது செஞ்சிருப்பீங்களா இல்லையா? பிள்ளைகள ஆக்களுக்கு முன்னால குரலை உயர்த்தினா அவங்களுக்கு கோபம் வருமா இல்லையா? நீ பிறகு கத்து. ஆனா நீங்க மரியாதையோட என்ன செய்யணும், இன்னொருவருக்கு முன்னால நடக்கணும். கோபம் வருமா இல்லையா? அது வரும். ஏனென்றா அவங்க அந்த காட்சிக்கு வந்துருவாங்க. ரைட்.
ரைட். இப்ப பாருங்க அடுத்த செய்தி 64. தேவன் தமது விசேஷித்த குணங்களால் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறார். ரைட். மரியாள் என்ன கூறினாள் என்று கவனியுங்க. அவளை தெய்வமாய் கருதுறவர்களே இதை கவனியுங்கள். ஏன்னா மரியாள தெய்வமா கருதுறவங்களே கவனியுங்க, இதை கவனிங்க. தொடக்கத்தில் ஏமாற்றம் அடைந்தார், அவளை சற்று கவனியுங்கள். இதை நீங்கள் முன்பு கவனிக்காமல் இருந்தால் இப்பொழுது கவனிங்கள். முன்பு இதை கவனிக்காட்டி இப்ப கவனியுங்கள். அவள் இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோம் என்றார். லூக்கா 2. ரைட். பாருங்கள், அந்த போதர்கள் முன்னிலையில் கவனிங்க. போதர்கள் முன்னிலையில் அவளுடைய சாட்சியை, அதாவது அவள் பரிசுத்த ஆவியானவரால் கற்பந்தரித்தாள் என்னும் சாட்சியை அவளே குலைத்து கொண்டாள். என்ன செஞ்சிட்டாளா? அவளே என்ன செஞ்சிட்டா? அந்த சாட்சிய உடைச்சிட்ட. இப்ப பாருங்க, வேதம் இப்ப நாங்க மாமிசமா பார்த்தா இது ஜதார்த்தம், ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும் இவள் இந்த அர்த்தத்துலதான் பேசினாள். விளங்குதா அவங்களுக்கு? அப்ப அதனாலதான் தீர்க்கதரிசியாக வேதமும் அப்பதை ஒத்துக்கொள்ளுது. தீர்க்கதரிசியாக சொல்ற குலைத்து கொண்டாள். அவள் யோசேப்பை அவருடைய தகப்பன் என்று குறிப்பிட்டா. இப்ப பாருங்க, இப்ப எங்களுக்கோ வேற யாருக்கோ தெரியாட்டி இயேசு எல்லாம் அறிஞ்சவர் தான். இப்ப இவள் அந்த மீனிங்ல சொல்லியிருந்தா இயேசு கடிஞ்சு கொண்டிருப்பாரா இல்லையா? கடிஞ்சு கொண்டிருக்க மாட்டேன் இவள் சொல்ற அர்த்தம். ஆனா அவர் ஏன் கடிந்து கொள்றாருன்னா அவள் சொன்ன மீனிங், அவிசுவாசி மத்தியில போட்ட வசனம் தவறு. கவனிங்க, கவனமா பாருங்க. இது நீங்க ஆழமா போட்டி விளங்காது. பரிசுத்தாவி இதுல மேன்மையை காட்டாட்டி புரியாது. பாருங்க, இது ஜடார்த்தமா பார்த்தா கதையா பார்த்துட்டு போயிருங்க. ஆனா அவள் சொன்ன அர்த்தத்துக்கு அவர் ஏசுரு. அப்ப ஏனென்றா அது போதகர் மத்தியில அவிசுவாசியான மத்தியில அவள் என்ன செய்யறா? அந்த சாட்சிய குலைத்து போட்டாள். அதுக்காக தான் அவர் என்ன செய்யறார்? கடிஞ்சு கொள்றேன். அப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால நானும் நீங்களும் என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அந்த மணி நேரத்துக்குரிய வார்த்தையாக அந்த 12 வயது சிறுவன் என்ன உத்தரவு அருளினார் என்பதை கவனிங்கள். அவரே அந்த மணி நேரத்துக்கு என வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாக இருந்தார். அவர் என்ன கூறினார் என்பதை கவனிங்கள். என் பிதாவுக்கு அடுத்த வேளையில் நான் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா? வார்த்தை தவறை திருத்துகிறது. பாருங்கள், இயற்கைக்கு மேற்பட்ட அந்த 12 வயது சிறுவன் இயேசு என்ன கூறினார் என்பதை அவரே புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். ஆனா அந்த சிறுவன் கூறினது தெரியாது. ஆனா தேவன் அவனுக்குள்ள இருந்து அந்த வார்த்தையை உரை. ஏன்னா வார்த்தை எப்பயும் நீங்க கையாளுற முறைய அது என்ன செய்யும் என்றால் சரியாக கொண்டு வரும். அப்ப நீங்க சபையானது, நீங்க ஒரு காரியத்தை சொல்றமே, தேவன் அவருடைய தழும்புகளால் குணமானம் என்று சொல்லிட்டு நீங்க அந்த காட்சிக்கு வர்ற வேளையில, அந்த சூழல்ல நேரத்துக்கு சரியாக வர்ற வேளையில அவர் அந்த டைமுக்கு முந்துவீங்கண்டா, அல்லது மரியாதை போல மரியாதை என்ன சொல்றார்? திராட்சரசம் குறிச்சிட்டு போய், அப்ப அவருக்கு தெரியும் தான் அவரும் அந்த கல்யாண வீட்டுல இருக்குது. ஆனா அவருக்கு சொல்லி கொடுக்கறது விருப்பம் இல்லை. எப்பயுமே தேவனுக்கு இன்னொருவன் சொல்லி கொடுக்க விருப்பம் இல்லை. தேவன் எல்லாமே அவர் வெயிட் பண்றேன்டா, தேவன் என்ன செய்வார்? அந்த டைம்ல தான் செய்வார். அப்ப அது அப்படிதான் சொல்றான். 3ஆம் வசனத்தை வாசி, யோவான் 3. ஏன்னா நீங்க இதை நான் பிரிச்சு காட்டுறேன். ஏன்னா அது ஏன் அவருக்கு கோபம் வருது? ஆமே. அப்ப அதுக்குதான் அடுத்தத வாசி. ஆமே. அப்ப பாத்தீங்களா, இப்ப விளங்கிட்ட இப்ப அர்த்தம். இப்ப அவ போய் சொல்றான் இங்க குறைபட்டுட்டேன். ஏன்னா அப்ப இவர் என்ன சொல்ற? ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, இந்த வேலை இன்னும் வரையில். அப்ப அவ என்ன சொல்றா? டக்குனு குறைஞ்சிட்டு ஓடி போய் செய்யும். என்ன? அப்ப அதெல்லாம் அவருக்கு சரி வரா. புரியுதா உங்களுக்கு? அதே போல ஒரு ஆள் அந்த காரியத்தை செய்யுங்க, இதை செய்யுங்க. இப்ப சில பேர் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு வீட்டுக்கோ அல்லது வியாதியத்துக்கு வரக்குள்ள சில பேர் அந்த வீட்டாக்களே சொல்லுவாங்க, வரக்குள்ள இன்னென்னால கூட்டி வாங்க, என்ன காரியம் இன்னாரோட வாங்க. விளங்குதான்? அப்ப அதுக்காக இப்ப கூட்டி போற தவறா நினைக்கிறாங்க. நான் உண்மையாவே தேவன் அறிவேன், அப்படியான எண்ணம் இல்லை. ஆனா ஒவ்வொருவரும் வளர்ச்சி இருக்கேன. அப்ப அந்த காரியம் வரக்குள்ள அது மெதுவா யாரும் வருவாங்க. ஏன்னா அது அப்படியே மெதுவா வரக்குள்ள அங்க நடக்கக்குள்ள என்ன நடக்கும்? அங்க காட்சி வர. அதுக்கெல்லாம் வசனம் தெரியும் தானே. நாங்க பாத்துறேன். இயேசு
ஒரு சிறிய மரிச்சவன என உயிரெழுப்புக்குள்ள யார் மட்டும் போற என்பதை தெரியும். அங்க எல்லாமே இருக்கும், அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. இந்த மூன்றோட போக்குள்ளதான் அங்க என்ன இருக்கும், விடுதலவர். இயேசு கிறிஸ்துக்கு எல்லாரையும் கூட அவிசுவாசி கூட்டத்துல செய்ய தெரியாது. நான் என்னத்த சொல்றேன்டா, எல்லாராலையும் தயவு செய்து எல்லாராலையும் புரியாது. தேவனை பரிசுத்தாவியை கொண்டுதான் நீங்க அவரை அறியலாம். இப்படி என்றா இப்படிதான். ஆனா சபையில ஆக்களை பிரியப்படுத்த வச்ச அப்புறம் நீங்க வாங்க சிஸ்டர், நீங்க வாங்க வைஃப வாங்க பிள்ளை வாங்கன்னு போகலாம். அப்ப எப்ப வந்து எல்லாத்துக்கும் போறேன் நான், அந்த எல்லாம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையா போறேன். அப்ப அந்த சாட்சி என்ன நடக்குமெண்டா, அந்த தேவன் அங்க தேவனா நின்று கொண்டிருப்பேர். ஆனா அருகில வந்தவங்க இவரும் உங்களோட கணவனை போல, அல்லது இவரும் உங்களோட மனைவி போல, அல்லது இவரும் அந்நியனை போல, இவரும் வீட்டு ஏசுறவர் என, இவரும் இப்படிதான் நடக்கிறவர் என, இவரும் இப்படி எல்லாம் செய்வார் அப்படி என்று சொல்லக்குள்ள அது அவிசுவாசி மத்தியில் என்னவர் விளங்குதா உங்களுக்கு? இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசியிருக்காமே, இந்த உலக ஜதார்த்தத்தை கொண்டு இயேசுவை நாங்க ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி நேற்றும் என்றும் மாறா. அப்ப அது என்ன செய்யுமெண்டா, அப்ப அத அடுத்த ஆள் கேட்டோன்னா என்ன சொல்லும், பத்தியா பிறர் கூட அப்படி ஏசுறான். நான் என்ன வச்சு சொல்றேன், உதாரணத்துக்காக தீமையா நினைக்கிறாங்க, பிரேம கொண்டு மாட்டிறாங்க. ஏன்னா பின்னாரு கண்டு நம்ம தேவண்ட வார்த்தை சத்தியமாயிருக்கு. ஆமே. அப்ப அதனாலதான் நாங்க பேசுறோம். ரைட். அப்ப பாருங்க, ஏனென்றா அவிசுவாசி எப்பயுமே அந்த பலவீனத்தை தான் பிடிக்கும். அப்ப புரியுங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவும் திட்டினர், ஏசினர், திருத்தினர் எல்லாமே அவர் செய்து. அப்ப ஏன் அது எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடாது? அவர் என்ன சொல்றாரோ அதை நாங்க என்ன செய்யணும், செய்ய வேண்டியவங்களா இருக்க, டைமுக்கு முந்தக்கூடாது. ஆமே. அந்த காட்சி வர மட்டும் நாம என்ன செய்யணும், காத்திருக்கணும். ரைட். அப்ப பாருங்க, அப்ப இப்ப உங்களுக்கு புலங்கிட்டு 3ஆம் வசனம் அவ வந்து சொல்றா, ஏன்னா வந்து டக்குன்னு செய்யுங்கன்னு சொல்றா. அவர் என்ன சொல்றாரு, எந்த வேலை என்னம்மே வரையில. பிசாச ஒரு பவுல வந்து ஒரு பிசாசு பிடிச்ச பெண் வந்து தொந்தரவுண்டா தொந்தரவு. அப்ப அவன் தேவன்கிட்ட போய் ஜெபிக்கிறான். அவர் சொல்ல கொஞ்ச நாள் இரு என்றும். ஏன்னா அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் அது தொந்தரவு செய்ய வரக்குள்ள தேவன் என்ன சொல்ற, இப்ப எழும்பி நட செய்ய ஒரே காரியம் தான், அப்படியே ஸ்போர்ட். ஆனா அது மட்டும் அவனை போட்டு இது திரட்டிட்டு, ஏன்னா இது விரட்டிட்டு இது பயப்படுது. ஆனா பவுலுக்கு அதான் பவுல் சொல்றான், கிறிஸ்துவினாலே கட்டப்பட்ட பவுல் என்ற செய்தியில தீக்க சொல்றேன். அப்ப பாருங்க, ஏனென்றா ஒருவனுக்கு சுயமா செய்யல, பரிசுத்தாவியினால பிறந்தவனுக்கு சுயமா செய்யல. அவன் எப்பயுமே வந்து தேவன் வார்த்தையை தியானிக்கும் போது தேவன் சாட்சிக்கு வந்து தூதர் அனுப்புவார். ஆமே. அப்ப பாருங்க எவ்வளவு அதிசயமான தேவன். ஆமே. வெள்ளி ஆராதனை பார்க்கல நானே ஜோதிச்சாடே, நாங்க இப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, தேவன் வார்த்தையை சிந்திக்கக்குள்ள யார் வாரன். ஆமே. தேவன் எங்களை நம்பி ஒரு பொறுப்பை தருவேன். அதனாலதான் நான் அடிக்கடி முன்னமே உங்களுக்கு நான் பிரசங்கிச்சேன், நான் உண்மையாகவே இது சத்தியமான வார்த்தை. தேவன் ஒரு மனிதனை விசுவாசியை அழைச்சா, கிறிஸ்தவனா, அவர் சும்மா அழைக்கவே மாட்டேன். ஆமே. அவர் உங்களை அழைச்சா உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஆமே. அந்த பொறுப்பை நீங்க செய்துதான் ஆகணும். இல்லாட்டி நீங்க அதிக விளைவுகளை சந்திப்பீங்க. ஏன்னா தேவன் உங்களை தெரிஞ்சிருக்கிறார். வெளியேறப்பட்ட மகத்துவமான யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு ஸ்தானத்தை அவர் தந்திருக்கிறேன். அதை சொல்லவே நாங்க பெருமைப்படணும். ஆமே. ஏனென்றா அந்த கிறிஸ்தவன் என்றா கிறிஸ்துவை போல இன்னைக்கு பாடின போல நீங்க மாறணும் என்ற ஒரே ஒரு வழி, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும். ஆமே. வேதம் தான் உங்களோட முதன்மையான, அதில் இருந்துதான் வெளிப்பாடுகள் வர்றது, வேதத்தில் இருந்துதான் தேவன் கொண்டு வர. அதான் தீக்க சொல்ற, அங்க இளைப்பாற கூட்டத்தை பார்த்து சொல்ற, நானும் அவருடைய பவுலோடு இருந்த, அப்ப அவர் சொல்ற, நான் பவுல் பிரசங்கிச்சதே நானும் பவுல் அங்க நியாய தீர்ப்புல இருந்தா நான் நினைப்பேன். என்ற பிரசங்கம் முழுக்க பவுல் பேசினது. ஆமே. அதே போலதான் என்னுடைய எல்லாமே வேத அடிப்படையாக இருக்கணும். இன்னொரு காரியத்தை நான் பேசி முடிக்கிறேன். நான் தான் சொன்னேன், இன்றைக்கு சிறு காரியம் தான், ஆனா நாங்க சிந்திக்க வேண்டிய, ஏன்னா நாங்க பெரிய இதுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஆனா சின்ன சின்ன தவறை செய்யறோம். மரியாளும் போல, மரியாளும் தெரிந்து கொள்ளப்பட்டவள் தான், ஆனா சிறிய தவறை செய்யறான். ஆனா ஒரு டைம் வரக்குள்ள அவ கண்டுகொள்றா, என்ன அவட மனசுல வச்சு எல்லாமே ஆராயிறா. அப்ப ஆராயக்குள்ள அவருக்கு தெரியாது. அவர் என்ன சொல்றாரு, நீங்க அதை நீங்க அந்த டைப்புக்கு வரணும் சார். ஆமே. அதுக்கு வரக்குள்ளதான் தேவன் காட்சிக்கு வருது. ஆமே. அதுதான் காரியம். ரைட். அடுத்தது நிறைய இருக்கு பாரு. ரைட். பாருங்க,
நான் அதை நம்ம ஆரம்ப துண்ட வாசி விசுவாசம் உள்ளவனாயிரு என்ற செய்தியை சொல்றேன். அந்த துண்டை கீழே வார். ஆனால் இயேசு எப்பொழுதும் பிதாவுக்கு அடுத்தவில் இருந்தார் என்பதை நாம் கண்டுகொள்ளோம். நாம் அதை நேசிக்கிறேன். நாமும் அவ்விதமாக தான் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய நேரத்தை ஒன்றும் செய்யாமல் வீணாக ஒருபோதும் கழிக்க கூடாது. நமக்கு எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் அதை கட்டாயம் செலவழிக்க வேண்டும். நேரத்தை வீணாக்காமல் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். இழந்த நேரத்தை மீண்டும் பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் காலம் வெளியேற பெற்றது. இயேசுவுக்காக விளம்பரம் செய்ய தருணம் கிடைக்கும் ஒவ்வொரு தடவையும் அதை செய்யுங்க. அப்ப அந்த டைம் தேவனுக்காக விளம்பரம் செய்யற டைம் கிடைச்சா அது எல்லாமே இயேசுவுக்காக செய்யுங்க. ஒவ்வொரு விளம்பரமும் செய்ய வேண்டிய ஒவ்வொரு தடவையும் அதை செய்யுங்க. சபைக்காகவும் ஜனங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் ஏதாவது செய்யுங்க. சபைக்காகவும் ஜனங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஏதாவது செய்யுங்கள். அநேக ஜனங்கள் நாம் இந்த காரியங்களை எவ்வாறு அறிந்திருக்கிறோம் என்றால் யாராவது நம்மிடம் அவைகளை கூறுவதன் மூலமே. இதெல்லாம் எப்படி அறியணும்னா யாராவது சொல்லி கொடுக்குறோம். போதிக்கிறவன் ஒருவன் இல்லாமட்டா ஜனங்கள் எப்படி கேள்விப்படும். அப்ப அதான் பாருங்க, உங்களுடைய நேரத்தை வீணாக்கா. ஏன்னா காலம் உங்களை விட வேகமா ஓடி, செய்தி உங்களை விட நாங்க இன்னும் அறிய இருக்கு. எத்தனையோ காரியங்களை நாம இன்னும் அறிய அறியதான் எங்களுக்கு விசுவாசம் விசுவாசம் கேள்வியினால். அப்ப அதான் அந்த நீக்குற மனிதன் சொல்றேன், ஜனங்கள் வாசிக்கும் போது நான் கேட்கும் போது விசுவாசம் வரும். அப்ப நீங்க செய்தியை கேட்கதான் உங்களுக்கு விசுவாசம் வரும். ஆமே, நீங்க வார்த்தையை கேட்கக்குள்ளதான் உங்களோட ஆராதனை முறையை கண்டு கொள்ளுவீங்க, காரியங்களை பற்றி கொள்ளுவீங்க. ஏனண்டா அப்பதான் அந்த ஒழுங்கு. இல்லாட்டி எல்லாருக்கும் எல்லாமே செய்ய நாங்க தகுதி பெறும். ஏன்னா இப்ப நான் கூட சபையில பாட்டு படிக்க எனக்கு விருப்பம். அப்ப அதான் பிரணாமா குறிச்சு நாங்க பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியமான கிருபை என்ற பாடல் அவருக்கு பாட விருப்பம். அப்ப அவர் சொல்ற, நான் ஒரு பாட்டு பாட போறேன்னோ அங்க மனைவி பின்னால படிச்சிடாதீங்க. ஏன்னா இவர் சத்தமா ஏன்னா ஒரு தாளந்து இல்லாம கோச்சிப்பட்டி போல ரெயின் மாதிரி போவேன். ஆனா அது ஒரு ஆச்சரியமான காரியம். அப்ப அதனால அவ என்ன செய்யறான்னா நீங்க இதண்ட. ஆனா அவருக்கு பாடல் என்ன விருப்பம். அதான் நீங்க சொல்ல, நான் அங்க மேல போனா நீங்க என்ன சந்திக்க வேணுமெண்டா அங்க வாங்க. ஆமே, அப்படியா? அப்ப அதே போல. ஆனா அதுக்காக பாட்டு படிக்க கூடாதுன்னு சிந்திக்கிறாங்க. நீங்க தனிப்பட்ட ஜெபத்தில் அல்லது நீங்க ஆவியின் உன்னத நிலையில வரக்குள்ள அவருக்காக பாடிங்க. அது ஆசீர்வாதமா இருக்கு. அது நீங்க சுயமா அவருக்காக பாடணும்னு வந்தா அது உங்களையும் குழப்பி காரியம். அதே போல ஒரு வீட்டுல ஒரு குடும்பமா இருக்கக்குள்ள கணவனுக்கு படிக்கலுமா, மனைவிக்கு படிக்க, பிள்ளைக்குன்னு தெரியும். அந்த வீட்டார் சொல்லி கொடுக்கும், நீங்க என்ன செய்யணும், சபையில இப்படி உயர்த்தாதீங்க, காரியங்களை செய்யாதீங்க. அது மனைவி பிள்ளை. அது போல நான் ஏன் இதை சொல்றேன்னா, தீக்கரிசிக்கு மனைவி அவர் ஒரு மேலானவர் தீக்கரிசி. ஆனா அவர் மனைவி சொல்றத அவர் சந்தர்ப்பத்துல கேட்கு. ஏனென்றா அந்த காரியத்தை அழகு என்பது ஒழுங்கு என்பது அவைக்குதான் அது தெரியும். அவையை நேசிக்கிறபடினா இவர் வெட்கப்படக்கூடாது. நாம செய்ய முடியாது, செய்யக்குள்ள நாம என்ன செய்யப்படுவோம், கனவீனம் அடையும். அப்ப அதை நேசிக்கிற மனைவிக்கு தாங்கி கொள்ளலாண்டு. யாராவது கணவன் படிக்கக்குள்ள சிரிச்சிட்டு அவைக்கு எப்படி இருக்குமென்னு சொல்லுங்க. அல்லது பிள்ளைக்கு இருக்கு, அடைய அப்பாவை எப்படி கேவலப்படுத்துறாங்க. அப்ப அதனால அவைக்கு அந்த உணர்வு இருக்கிறபடினால அதை செய்யற. அதே போலதான் குடும்பம் அதை சிந்திக்கும். அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப நானே எனக்கே விட வரும். ஏன்னா நம்மளுக்கும் ஒரு காரியம் இருந்தாலும் அதை நம்ம ஆவியின் அபிஷேகம் பெறாம நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நாங்க வீட்டுல நாங்க அவருக்கு தெரிஞ்ச மழலையிலையோ அல்லது நம்ம எப்படியோ ஜெபிக்கலாம், அந்நிய பாஷையிலையோ எப்படியோ நாங்க ஜெபிக்கலாம். அவர் தகப்பன்களை எல்லாமே அறிஞ்ச. அப்ப அவரை நாங்க ரூபம் மூடி நாங்க ஆவியில செய்யும் போது தேவனங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப பாருங்க, அது இல்லை. அப்ப இது இல்லாதாலையுமே இப்ப இதை வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பயம் வரும். என்னடா இவர் இப்படி. ஏனென்றா வார்த்தை திருத்தும். ஆமே, வார்த்தை ஒழுங்கா இருக்கிறது. ஆமே, வார்த்தைக்கு இரக்கம் இல்லை. அது எல்லாரையும் சேர்த்து வைக்காது. இன்னாது ஆனண்டா அந்த ஆள் தான். ஆமே, அதனாலதான் இன்றைக்கு ஒரு கூட்டத்தோட அநேர் ஓடுவாங்க. வார்த்தையை பிரசங்கிக்கிறோம் கொஞ்சம் ஓடுறதுக்கு. அதான் மெகாவோட சிறு கூட்டம், இயேசுவோட சிறு கூட்டம். ஏனென்றா அது திருத்தி பிழைய போய் கொண்டிருது. தாயை கூட அவர் திருத்தி. ஆனா இதெல்லாம் வச்சு எல்லா நபரையும் எல்லா ஒரு உத்தியோகத்தை கொடுத்து வச்சா எப்பயும் ஆள் இருப்பான். ஆனா அந்த ஊழியம் பாழான ஊழியம், ஜனங்களையும் பாழாக்கும். ஆமே, அதனாலதான் அங்க வேதத்துல பேதுரு யோவான் சொல்றான், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள போதர்கள், கள்ள தீக்கரசிகளுக்கு நீங்க எச்சரிக்கையார். இல்லாட்டி அவங்க சொல்லியிருக்க மாட்டேன்.
நீங்க தேவனால முன்குறிக்கப்பட்டவங்க இழக்கப்பட மாட்டீங்கன்னா இந்த வசனத்தை அவங்களால என்ன சொல்லியிருக்க கூடாது, பேசியே இருக்கக்கூடாது, பேசியிருக்க கூடாதான். அதை இயேசுவும் சொல்றேன். ஏன்னா எல்லாமே காரியங்கள், அதாவது பரிசையை சரி செய்யக்கூடிய புளித்தமாய் குறித்து எச்சரிக்கையா. அப்ப ஏரோத பார்க்கக்குள்ள அவன் என்ன சொல்ற, நல்ல வசனத்துல சொல்றாரு இல்ல, எப்படி சொல்றேன், அந்த கிழட்டு நரிட்ட போய் சொல்லு, என்ன எந்த வேலை வரையில என்ன நான் 3 நாளைக்கு இருக்கும். ஏன்னா அப்படி அவர் வலது பக்கம் உயர்த்திட்டு, அதனால கை உயர்த்துக்குள்ள கவனமா இருக்கும். நான் அவருக்கு உயர்த்தி எனக்கு பிரச்சனை வந்து, ஏன்னா நான் இந்த கையை உயர்த்திட்டேன் இல்ல இங்க இதுதான் வலது பக்கம் தான். இப்போ வலது பக்கக்குள்ள அது ஒரு ஆள்ற வீட்டாது, அதனால அது தவறான பிரச்சனை. ஆனா அது அர்த்தம் செய்தியை பேசினாமே. அப்ப அதனால வந்து அது ஏனென்றா ஒரு காரியம் எப்பயுமே வந்து அது தேவன் பேசும்போது அது ஒரு காரியமாக. அப்ப அது இப்ப வேதம் தெரிஞ்சாதான் எங்களுக்கு தெரியும். இப்ப அவரு இயேசு கிறிஸ்து எல்லா நாகரிகம் தெரிஞ்சாலும் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன். ஏனென்றா நரி, கிழட்டு நரி வந்து அவ்வளவு நாத்தமா. அதே போல இவனுடைய காரியம் அந்த ஏரோது வந்து புளித்தமை. அதுக்கு ஏரோது என பரிசேய சரிசேயருடைய புளித்தம், அப்படித்தானே வசனம் இருக்கு. அப்ப அதனால வந்து இவங்களுடைய கொள்கை காரியங்கள் எல்லாமே கிழட்டு நரிய விட அது அருவருப்பான மோசமான. அப்ப அதனால வந்து அதுகளை கவனமாயிருக்கு. அப்ப அதனால நாங்க இன்னைக்கு கற்றுக்கொண்டது சிறு காரியம்தான், சிறு ஏபிசிடியா இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. ஏனென்றால் எனக்கு எப்பயுமே நான் ஆடுகளின் நிலையை நான் பார்த்து எப்பயுமே பெரிதுல நீங்க அழகாக இருக்கிறீங்க, ஆனா சின்ன காரியம் மரியாள் தான், நீங்க முன்குறிக்கப்பட்டவங்க தான், நீங்க இயேசுவை சுமக்கிறாள் தான், அது மாற்று கருத்தல்ல. ஆமே. ஏண்டா மரியாள் அவரை சுமந்தா, பெற்றெடுத்தா, பிரயாசப்பட்டவதான், ஆனா அவையும் தவறிடும். ஆமே. அதனாலதான் நாங்க ஒரு பொண்ணாக விளங்க மாட்டேங்கிற களிமங்கள் போக சின்ன காரியத்தை பேசும்போது நாங்க அதை குற்றமா நினைக்காம நாங்க வார்த்தையோட வச்சு பார்ப்போம். ஆமே. வார்த்தை சொன்னா நாங்க அதன்படி நடக்கும் போது தேவன் ஒரு நாள் எங்களை உயர்த்துவார். பாருங்க, அதுல அதே போல நீங்க முன்குறிக்கப்பட்டவங்க தான், மாற்று கருத்து இல்லை. நான் அந்த அர்த்தத்துல பேசல. இயேசு எப்படி மரியாளை திருத்தினாரோ, கடிஞ்சு கொண்டாரோ, அதே அர்த்தத்துல தான். ஆனா மரியாள் எங்க போனாலும் உங்களுக்கு தெரியும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவன் அந்த பாக்கியத்தை, உலகமே அவளை தாயாக நினைக்க ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தா. அதே போல தேவன் அந்த சபையை உயர்த்துவார். உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டாலும் சிறு தவறு இருக்கு. அதனால அவிசுவாசிகள் மத்தியில நீங்க இயேசுவை காட்டி கொடுக்காத வண்ணம். ஆமே. இதுல பொருளே அதுதான். ஏன்னா மரியாள் அதை சொன்னதாலதான் தேவனுக்கு கோபம் வந்து. ஏன்னா அதான் நாங்க இப்ப வாசிச்சேன், விவரிச்சேன். ஏன்னா 7-8 இருக்கு. அதுல அவர் வடிவா சொல்ல, ஏனண்டா அந்த ஆசாரியர் மத்தியில, போதகர்கள் மத்தியில, அங்கே அவிசுவாசி மத்தியில இவ தண்டை சாட்சி என்ன செஞ்சுட்டாவா, உடைச்சி. அப்ப எப்பயுமே தேவனுக்கு சாட்சியை உடைக்கிறது பயங்கர கோபம். ஆமே. அதனால நீங்க எப்பயுமே உங்களோட சாட்சியை காத்து கொண்டு அவிசுவாசி மத்தியில கவனமா பேசணும், ஒருவர் நேசிக்கணும். அவிசுவாசி மத்தியில சபை ஜனங்களுடைய குற்றம் குறைகளை நீங்க வெளி சபைக்கு சொல்லக்கூடாது. இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது. அப்பதான் இயேசு வந்து பட்டயத்தை எடுத்து வந்து பிரசங்கிப்பேன். அதே போலதான் ஒரு ஆசாரியன் இயேசுவினுடைய ஆவியினால நடத்தப்படுவானண்டா அவனும் அப்பதான் எழும்பி வருவான். ஏன்னா எப்பயும் நீங்க ஆதியாம் தொடக்கம் வெளிப்படுத்தல் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தவறுக்கு பின்னுதான் அவர் வருது. வந்தாரா இல்லையா? எங்கே எப்பயுமே தீக்கர்த்திகள் தேவண்ட மனிதர்கள் எங்கே ஆதியாமத்திலிருந்து கொண்டு வாங்க. எங்கேயும் பார்த்தீங்கன்னா பிழை நடந்தோன்னா யார் வருவாங்க? தேவதூதர்கள் வருவாங்க, தீக்கர்த்திகள் வருவாங்க, மேய்ப்பர்கள் வருவாங்க. எங்கேயும் பாரு எப்ப அது. ஆனா ஆட்கள் நினைப்பாங்க பிழை நடந்தோன்னு சொல்றேன், பிழை நடந்த பிறகுதான் செய்தி வரும். அது அவருக்கு இல்லை. அவர் வந்து அதுல இருந்து உணர இனி ஒருவன் என்னொண்ட செய்யாம, அதுக்காக தான் தேவன் வைக்கும். ஏன்னா அதான் தீக்கர்த்தி எப்பயுமே மேய்ப்பர்கள், தீக்கர்த்திகள், சபை எப்பயுமே தேவனுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அந்த அடையாளத்தை வச்சுதான் அவங்க பேச, ஜனங்கள் அந்த அடையாளத்தை கண்டுதான் அவங்க முன்னேறி போவோம். அப்ப அந்த அடையாளத்தை நடந்த சம்பவம் தான் அவங்களுக்கு ஒரு உணர்வு. அதுக்காக தான் தேவன் அதை அனுமதிக்கிறது. அப்ப நடக்காது கொண்டு நம்ம ஏற்றி பேச இயலாது. இப்ப நடக்கிறத நம்ம அதுதான் அங்க உணர்வு வரும். ஆமே. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமா புரிஞ்சிருக்கும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அவருக்கு படி நீங்க நான் அதை விவரிக்கல. யோவான்ல அவர் அழகாக நடக்கிறது. அதுக்கு பிற்பாடு அதிசயத்தை குறித்து நீங்க அறிவீங்க. மரியாள் சொன்ன அவருடைய வேலைக்காரர் அவள் எப்படி அழகாக சொன்னான், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க அதே போலதான் வார்த்தையை தெரிஞ்ச ஒரு மூப்பர் இந்த சபையில இருந்தா
அவங்க அதை சொல்லி கொடுக்கணும். அவர் என்ன உங்களுக்கு சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. அப்பதான் அது என்ன செய்யும், தேவண்ட காட்சி அங்க வரும். அதே போல ஒரு சகோதரிமார்கள் வார்த்தையை தெரிஞ்சோன்னா அவங்க அதை தான் சொல்லணும். அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன அவர் தலையா இருக்கிறபடினா அவரே தேவனங்களுக்கு வழிகாட்டி வச்சு அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ நீங்க அதை அப்பதான் அது மரியாதை போல ஒரு அற்புதத்தை காணும். ஆமே. ஏன்னா நீங்க தேவண்ட பிள்ளையா இருக்கிறபடினால எந்த மனிதனை கொண்டு, நல்லவனோ கெட்டவனோ யாரை கொண்டும் அவருக்கு உங்களுக்கு செய்ய அவருக்கு, அவர் ஆலயத்தையே கெட்டவனை கொண்டுதான் அவர் செய்யும். ஆமே. கோரேசை கொண்டுதான் கட்டளை பிறந்தது. அப்படியே ஆலயத்தில் இருக்க ஒவ்வொன்றும் வேறு நாட்டை ராஜாக்கள் கொடுத்த தங்கங்கள் எல்லாம். ஆனா அதிகமா தாவீது சேர்த்து வச்சான். அவனுக்கு கிடைக்கிற ராஜாக்கள் மூலம் வர்ற தங்கங்களை அதிகமா சேர்த்து தேவனுக்காக உண்ட ஆலயத்தை கட்டணும் என்று அவன் தேவனுக்காக அதிக தங்கங்களை சேர்த்து வச்சான் என்று வேதம் சொல்லு. விளங்குது அவன். அப்ப அந்த பிரயாசத்தை அவன் செய்ய. ஆனா தேவன் அதுக்காக அவர் அந்த விருப்பத்தை செய்ய விட்டேரா? புரியுதா அவங்களுக்கு? வேதம் புரியுதா அவங்களுக்கு? தேவன் தேவன் வார்த்தைக்கு இரக்கமில்லை. அந்த இரக்கத்தை கண்டு தேவன் மயங்க மாட்டான். அப்ப அதனாலதான் எங்களுக்கு கஷ்டம் தான். நாங்க சில நேரத்துல பால் குடிக்கிற முகங்களை கண்டு நாங்க ஏமாறுறது உண்டு. ஏன்னா அதை கொள்ளண்டக்குள்ள இது எப்படி கஷ்டப்படுவாங்கன்ட்டு நாங்க, ஆனா வார்த்தைக்கு இரக்கம். அப்ப அதாலதான் நான் கடைசியா எல்லாருக்கும் சொல்ற காரியம், பரிசுத்த ஆவியை நீங்க பெறாட்டி நீங்க பிழைச்சி போயிடும். ஆமே. நீங்க அந்த ஊழியம் பிழைக்கு. ஏன்னா அது பால் மறக்கிறதையும் தேவன் கொள்ள சொல்லு. ஆமே. இளமையா சொஃப்டா இருக்கிறதையும் வெட்டு. ஆமே. அவங்க இப்படி நல்ல உனக்கு அவங்க உதவியா இருக்கிறாங்கன்றாலும் அவர் சொல்ல வெட்டு என்று சொல்லு. ஏன்னா அது மகத்தான காரியம். ஏனென்றா அதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆமே. அதுதான் தேவனுடைய நியதி. அப்ப அதனால இதுதான் நியதியா இருக்க. தேவன் என்ன உங்களுக்கு சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்க யாவரும் எழுந்துரும். நன்றி கர்த்தாவே, மது சோதரம் சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே, மதுக்கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, மதுக்கோடான கொடி ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் மாறாதவரே, மது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பிதாவே, மது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே ஆண்டவரே இம்மடி நேரமாக ஒரு அழகான ஒரு சிறு பாடத்தை நீர் எளிமையாக எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, எந்த வண்ணமாக அந்த மரியாளுடைய அனுபவத்தை வைத்து கர்த்தாவே நீர் வார்த்தையாக அவளுக்கூடாக பிறந்தபடினாலே அவள் உலகத்தின் நடைமுறையிலே உம்மை உரிமை பாராட்டினாலும் அந்த உலகத்தின் நடைமுறையை கூட நீர் விரும்பாமல் நீர் பிதாவுடைய குமாரன் என்ற வண்ணமாக, நான் பிதா என்னுடைய பிதா பரிசுத்த ஆவி என்ற வண்ணமாக நீர் எப்பொழுதும் எந்த சூழலிலும் நீர் அதை காத்து கொண்ட தேவனாயிருக்கிறீர். அதே போல கர்த்தாவே நாங்கள் அதை உணர்ந்து கொள்ள மரியாளை போல கர்த்தாவே எந்த இடத்திலே எதை பேச வேண்டும் என்றும், வார்த்தை வருகிற இடத்திலே போலியான போதகர்கள் மத்தியிலே கர்த்தாவே அவிசுவாசிகள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையை குலைத்து போடாத வண்ணம் நாங்கள் எப்பொழுதும் சரியானதை பேசவும் சரியானதை சிந்திக்கவும் சரியானதை செய்யவும் நீர் எங்களோடு பேசுகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதனாலே உம்முடைய வேலை வரும்போது நீர் எல்லாம் செய்வீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிற சிறு சிறு களிம்பங்களை நீர் அகற்றி போட்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெரிதான ஒன்றை அறிந்திருந்தாலும், மணவாட்டி என்ற உன்னத நிலையிலே நாங்கள் ஸ்தானத்தை பெற்றிருந்தாலும், மரியாளை போல கர்த்தாவே சிறு சிறு தவறுகளை நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே அந்த வார்த்தைகளை நாங்கள் பேசாத வண்ணம் நாங்கள் எப்பொழுதும் நீர் என்ன எங்களோடு பேசுகிறீர், எப்பொழுதும் என்னத்தை எங்களுக்கு நீர் கொண்டு வருகிறீர் என்ற அந்த உணர்வோடு இருந்து கர்த்தர் என்னோடு பேசினார் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து செல்ல நீர் கிருபை செய். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. யாவை நம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பஸ்நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.